வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். அந்த இன்கா அவார்ட்ஸ் INCA அந்த அவார்ட்ஸ் ஃபங்க்ஷன்ல வந்து ரேகா, அதாவது ஜெமினி கணேசன் அவர்களுடைய லெஜெண்டரி ஜெமினி கணேசனுடைய மகள் ரேகாவுக்கும் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு கிடைச்சது. அதுவும் கமலஹாசன் கையால அது வந்து ரேகாக்கு கொடுத்தது அப்படிங்கிறது சூப்பராக இருந்தது. ஏன்னா அவங்க சின்ன வயசுலேருந்தே அவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸு. ஜெமினி கணேசன் அவர்கள் கமலஹாசனுக்கு ஒரு காட்ஃபாதர் மாதிரி. ஸோ இவங்கெல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். அதனால இவர் மூலமாக அவங்களுக்கு கொடுத்ததுங்கிறது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலாக இருந்திருக்கும். ஏன்னா முதல் முறையாக கமலஹாசன் அவங்களும் ஒரே மேடையில் நிற்கிறாங்களாம், ஒரே மேடையில் ஒன்றா நிற்கிறாங்க அலாங் சைடு கமலஹாசன். இதுதான் முதல் தடவை அப்படின்னு அவங்க சொன்னாங்க. கமல் வந்து என்னுடைய பெயர் சின்ன வயசுல அப்போன்னு கூப்பிடுவாங்க, அதே மாதிரி ஜெமினி கணேசன் அவர்களையும் அப்போன்னு கூப்பிடுவாங்க, ரேகாவையும் அப்போன்னு கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி அதை நினைவு கூர்ந்தார். இவங்களும் வந்து ஜெமினி கணேசன் அவருக்கு பிறக்காத ஒரு குழந்தை தான் கமலஹாசன் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் அவரை பத்தி சொன்னாங்க. இந்த அவார்டுக்காக 50 வருடம் காத்திருந்தேன். அது வந்து மெட்ராஸ்லேருந்து ஒரு வார்த்தை கூட ஹிந்தி தெரியாமல் இங்கே வந்து இறங்கி அதுக்கப்புறம் கற்றுக்கிட்டு, அதுக்கு மெயின் காரணம் லதா மங்கேஷ்கர், ஆஷா போஸ்லே இவர்களுடைய பாடல்களை கேட்டு தான் நான் வந்து கற்றுக்கிட்டேன், மொழியை கற்றுக்கிட்டேன்னு சொன்னாங்க. கமல் எப்போதுமே சொல்லுவார், எனக்கு வந்து கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய வசனம், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய அதை பேசின சிவாஜியுடைய நடிப்பு, அப்புறம் கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய பாடல்கள், வாலி அவர்களுடைய பாடல்கள், இதெல்லாம் கேட்டு தான் நான் தமிழ் கற்றுக்கிட்டேன். இவங்கெல்லாம் எனக்கு இலவசமாக தமிழ் கற்றுக் கொடுத்த ஆசான்கள்னு சொல்லுவார். அந்த மாதிரி அவங்க லதா மங்கேஷ்கர், ஆஷா போஸ்லே 2 பேருமே எனக்கு ஹிந்தி கற்றுக் கொடுத்த ஆசான்கள் அப்படின்னு நம்முடைய ரேகா அவர்கள் சொல்லி என்ன சொன்னாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது ரேகா, கமல், ஸ்ருதிஹாசன் இமீடியட்டா ரேகா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினது, இது எல்லாமே ரொம்ப ஒரு உணர்வு பூர்வமா இருந்தது. அந்த இடத்துல வந்து கமல் கொடுத்ததுங்கிறது வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு படி போனஸ் மாதிரி. அது வந்து மற்றவங்க யார் கொடுத்திருந்தாலும் அதை விட கமல் கையால வாங்கினது அவங்களுக்கு பெருமை தான். ஷாய் வித் சித்ரால சந்தான பாரதி அவர்களுடைய ஒரு எபிசோடு, அது வந்து 2 மணி நேரத்துக்கிட்ட போயிருக்காது, ஏகப்பட்ட விஷயங்கள் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எந்த விதமான ஈகோவும் பார்க்காம என்ன சொன்னாலும் செய்யக்கூடிய ஒரு ஃப்ரெண்டு. அதாவது ஒரு படத்தில் பார்த்தா ஸ்க்ரீன் பிளே எழுதுவார், ஒரு படத்தில் பார்த்தா டேரக்டராக இருப்பார், அடுத்த படத்தில் பார்த்தா அசிஸ்டன்ட் டேரக்டராக வேலை பார்ப்பாரு. இதுக்கெல்லாம் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. எவ்வளவு ஃப்ரெண்டாக இருந்தாலும் ஒத்துக்க மாட்டாங்க. என்ன காரணம்னா நம்மளோட உயரம், நம்ம இமேஜ் போயிடும் அப்படின்லாம் பார்ப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம சந்தான பாரதியை எடுத்துக்கோமே. சந்தான பாரதி ராஜபார்வை படத்துல ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே எழுதுறதுக்காக வந்தாரு. அதுக்கப்புறம் விக்ரம் படத்துல எந்த வேலையும் இல்லை, அவர் சும்மா அசிஸ்டண்டா வேலை பார்த்தாரு விக்ரம்ல. அதுக்கப்புறம் அவரே கடமை கண்ணியம் கட்டுப்பாடுல டைரக்டர் ஆனாரு. அதுக்கப்புறம் வெளிப்படங்கள்லாம் நடிச்சு நடிகரவும் ஆயிட்டாரு. அப்புறம் ஹேராம் படம் எடுக்கும் பொழுது கமலஹாசன் டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டரா சந்தான பாரதி வராரு. சந்தான பாரதிங்கிறது கமலை வச்சு குணா மகாநதி எடுத்தவர், பிரபு வச்சு சின்ன மாப்பிள்ளை எடுத்தவர், நிறைய வெற்றி படங்கள் கொடுத்தவர், வியட்நாம் காலனி மாதிரி படங்கள் எடுத்தவர். பன்னீர் புஷ்பங்கள் அவருடைய ஆரம்பம். அவரும் பி வாசுவும் சேர்ந்து வாசு பாரதின்னு பன்னீர் புஷ்பங்கள் ஆரம்பிச்சவங்க. அப்புறம் மெல்ல பேசுங்கள் படம் எடுத்தவங்க. அப்புறம் சிவாஜியை வச்செல்லாம் படம் எடுத்தாரு, நிறைய படங்கள் எடுத்திருக்காரு நடிகர் திலகம் சிவாஜியை வச்சு. ஸோ அப்படிப்பட்டவர், கமலை வச்சு குணா மகாநதி எடுத்தவர், அதே கமலஹாசனுக்கு வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா வேலை பார்க்குறாரு அப்படின்னா பாருங்க, அவருக்கு ஈகோவே இல்லாத ஒருத்தரால தான் பண்ண முடியும். நம்ம வாயில வேணா சொல்லலாம், எனக்கெல்லாம் ஈகோவே கிடையாதுங்க, நான்லாம் ஒன்றும் ஈகோ பார்க்க மாட்டேங்க, ஒரு சாதாரண கல்யாண பத்திரிக்கை, அதெல்லாம் பத்திரிக்கையெல்லாம் இப்பெல்லாம் என்ன மொபைல் அனுப்புனா போதுங்க நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நேரா வந்து கொடுக்கலையே, நமக்கு மரியாதை செய்யலையேன்னு அவங்க மனசுக்குள்ள இருக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த மாதிரி ஒருத்தரை பார்க்கறது ரொம்ப ரொம்ப அரிது. சந்தான பாரதிகிட்ட எனக்கு பிடித்த விஷயம் அவருடைய திறமை, அதெல்லாம் விட தாண்டி அவர் வந்து நட்புக்கு கொடுக்குற மரியாதை. அந்த மாதிரி ஒரு நண்பர் யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க. அது வந்து உலகநாயகன் கமலஹாசனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் அப்படின்னா அது வந்து சந்தான பாரதி மாதிரியான நண்பர்கள். ஈகோவே பார்க்காம என்ன சொன்னாலும் செய்வாங்க கமலுக்காக. அதுதான் அந்த சிறப்பு அம்சம். ஒரு படத்துல டைரக்டரா இருந்துட்டு இன்னொரு படத்துல அசிஸ்டன்ட் டைரக்டரா வேலை பார்க்கறதெல்லாம் யாருமே பண்ண மாட்டாங்க. ஆனா சந்தான பாரதி பண்ணுவாரு. ஸோ அவர் பொறுமையா இருந்ததுக்கு அவருக்கு அந்த உப்பிலி ஏஜென்ட் உப்பிலி கேரக்டர் எங்கேயோ போயிடுச்சு. அது டோட்டலா ஒட்டு மொத்தமா பெரிய சிக்ஸர் மாதிரி விக்ரம் படத்துல அவருக்கு கிடைச்சது. ரொம்ப அசால்ட்டா பண்ணியிருப்பாரு அந்த கேரக்டரை. 2 பேரும் பேசிக்கிறதே நல்லா இருக்கும், அந்த 2 பேரோட அந்த உரையாடலே நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவருக்கு அமைஞ்சது. ஏன்னா சந்தான பாரதி அப்படிங்கிறப்பவே நமக்கு வந்து கமலையும் சந்தான பாரதியும் பிரித்து பார்க்க முடியாது.
சந்தான பாரதினா அவரோட பாதி கமலும் இருப்பார். அதுதான் சந்தான பாரதியோட சிறப்பு. அது சில பேருக்கு தான் அந்த அந்த மாதிரியான ஒரு பாண்டிங் இருக்கும். நம்ம எம்ஜிஆரை பத்தி நினைச்சாலே வாலி வருவார். கவிஞர் வாலியுடைய வரிகள், இந்த நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால்லாம் ஞாபகத்துக்கு வரும். சில பேர் அந்த மாதிரி. அது வந்து சந்தான பாரதிக்கு அந்த கமல் அப்படின்னாலே சந்தான பாரதியை நினைக்காம நம்ம இருக்க முடியாது. சந்தான பாரதினா கமலை நினைக்காம இருக்க முடியாது. அந்த மாதிரியான ஃப்ரெண்ட் அவரு. லேட்டஸ்டா பார்த்தோம்னா பாக்ஸ் ஆஃபீஸ் பார்த்தோம்னா மலையாளத்துல வாழ 2 படம் 200 கோடி ரூபாய் கிராஸ் ஆயிடுச்சு. 100 கோடி ரூபாய் மலையாளத்துல மட்டுமே, அதாவது கேரளால மட்டுமே 100 கோடி ரூபாய். கேரளாவை பொறுத்தவரை பிக்கஸ்ட் ஹிட் அப்படின்னா லோகா படம் 300 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு. அந்த லோகா படம் கேரளால 121 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு. அதுதான் ஹையஸ்ட் கேரளால மட்டும். நான் சொல்றது மொத்தம் 300 கோடி, கேரளால மட்டும் 121 கோடி. அதுக்கப்புறம் வந்து தொடரும் படம் வந்து 270 280 crores. அது கேரளால மட்டும் 120 கோடி. அதுக்கும் இதுக்கும் 1 கோடி ரூபாய் வித்தியாசம் இருக்குன்னு வைங்களேன். லோகாக்கும் தொடருக்கும் 1 கோடி தான் வித்தியாசம் இருக்கும். ஆனா இப்ப வாழ 2 படம் இப்பவே 103 கோடி ரூபாய் கேரளால மட்டும் கலெக்ட் பண்ணிருக்கு. அதாவது மொத்தம் 200 கோடி கலெக்ஷனு. அதுல வாழ 2 103 கோடி ரூபாய் கேரளால பண்ணிருக்கு. நிச்சயமாக இந்த 121 கோடி ரூபாயை பீட் பண்ணி இண்டஸ்ட்ரி ஹிட் ஆயிடும். பாருங்க, ஒரு சின்ன படம், ஒரு ஈரான் போருங்கிறாங்க, இஸ்ரேல் போருங்கிறாங்க, இஸ்ரேல் அமெரிக்கா ஈரான் வார் அப்படிங்கிறாங்க. மிடில் ஈஸ்ட் ஃபுல்லா அவ்வளோ பதட்டமா இருக்கு. ஆனா மிடில் ஈஸ்ட்ல அவ்வளோ பேர் இந்த படத்தை பார்த்துருக்காங்க. மிகப்பெரிய வசூலை வாரி கூச்சிருக்கு. இந்த போர் சூழல்லையும் இந்த படம் ஒரு ரிலாக்ஸேஷனை மக்களுக்கு கொடுத்துருக்கு. அவ்வளோ பெரிய வெற்றி பெற்றிருக்கு வாழ 2. சின்ன பசங்க நடிச்ச படம். ஸோ அந்த ஒவ்வொருத்தர் ஒரு பில்லியன் ட்ரீம்ங்கிற மாதிரி அந்த சாதாரண மக்களுடைய லைஃபோட ஒரு ஸ்லைஸ் மாதிரி அந்த படம் அமைஞ்சதுனால, ஸ்கூல்ல நடக்கிற கதை தான். ஸ்கூல்ல பசங்க ஒரு குரூப்பா சேர்ந்துக்கிட்டு இருக்கிறது, அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிறது, அந்த மாதிரி ஒரு கதை தான். ஆனா அதை இன்ட்ரெஸ்டிங்கா ஜாலியா கொண்டு போயிருக்காங்க. படம் போர் அடிக்காம இருக்கு. ஸோ அப்படிங்கிறதுனால அந்த படம் பெரிய வெற்றி பெற்றிருக்கு. அது ஒண்ணு. அப்புறம் வந்து இன்னொரு படம் மோகினி ஆட்டம்னு ஒரு படம். அந்த படம் சின்ன படம், அதாவது 6.5 கோடி தான் பட்ஜெட் அந்த படம். அந்த படத்துடைய தியேட்ரிக்கல் ரைட்ஸ் அப்படிங்கிறது வந்து 4.5 கோடி. அந்த படம் வந்து முதல் நாள் 50 லட்சம் தான் கலெக்ட் பண்ணிச்சு. அப்புறம் 9 நாள்ல 9.5 கோடி கலெக்ட் பண்ணி அந்த படம் டாப்ல போயிட்டு இருக்கு. ஸோ அதுவும் வெற்றி படமா அமைஞ்சிருச்சு. ஒரு சின்ன படம். அதுக்கு முன்னாடி பரதநாட்டியம்னு ஒரு படம் வந்தது. அந்த படத்துடைய சீக்வல் மோகினி ஆட்டம், அந்த படமும் வெற்றி படமா அமைஞ்சிருச்சு. ஸோ அந்த மாதிரி இப்ப ஹிந்தியில பார்த்தோம்னா ஹிந்தி படங்கள் வெற்றி பெறது துரந்தர் மாபெரும் வெற்றி படம். ஆனா எல்லா படமும் வெற்றி பெறது கிடையாது. இப்ப பூத் பங்களான்னு ஒரு படம். பூத் பங்களாங்கிறது நம்ம சந்திரமுகி மாதிரி அந்த மாதிரியான ஒரு படம் தான். ஒரு பேய் பங்களா, அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள், அதை வச்சு ஒரு காமெடி. அதே தான். அது வந்து நம்ம அக்ஷய் குமார், நம்ம பிரியதர்ஷன், டைரக்டர் பிரியதர்ஷன் மலையாளத்துல மிகப்பெரிய டைரக்டர். அவர் ஹிந்திலையும் பெரிய ஆள் தான். இதுக்கு நிறைய ஹிட் கொடுத்துருக்காரு ஹிந்தியில. குறிப்பா வந்து பூல்புலையான்னு ஒரு படம், நம்ம சந்திரமுகியை வந்து ஹிந்தியில எடுத்தாங்க. பூல்புலையா பார்ட் 1 பார்ட் 2. அவர் தான் மணிச்சித்திரத்தால் எடுத்தவர். அவர் எடுத்த மணிச்சித்திரத்தால தான் நம்ம ஆப்த மித்ரான்னு சொல்லி வாசுக்கு முதல்ல கன்னடத்துல பண்ணாரு. நம்ம கன்னடத்துல பண்ணிட்டு அதை தான் தமிழ்ல ரஜினியை வச்சு பண்ணாங்க. விஷ்ணுவர்தன் நடிச்சிருந்தார் ஆப்த மித்ரால. தமிழ்ல ரஜினி பண்ணார் அந்த ரோலை. ஒரிஜினலா மோகன்லால் பண்ண ரோல் அது. அதை முதல்ல எடுத்தவரே நம்ம இவர் தான், பிரியதர்ஷன் தான். ஸோ அந்த காம்பினேஷன்ல வந்திருக்க படம் முதல் நாளே 25 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு. பிரீமியர் பிளஸ் டே 1, டே 2வும் பெரிய லெவல்ல புக்கிங் இருக்கு. டே 3 சண்டே இன்னைக்கும் பெரிய புக்கிங் இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் சக்சஸ்ஃபுல்லா பாக்ஸ் ஆஃபீஸ்ல ஓடிட்டு இருக்கு.